சோம்பேறி அந்தணர். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது மனைவி மற்றும் தனது 2 குழந்தைகளோடு வாழ்ந்தார். அந்த அந்தணர் மிகவும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அதாவது நாள்தோறும் காலையில் எழுந்தவுடன் அருகிலிருந்த கிணற்றிற்கு சென்று குளித்து முடித்து வீட்டிற்கு திரும்பி வந்து நன்றாக சாப்பிட்டு விட்டு மீண்டும் உறங்கி விடுவார். அந்தணரின் வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தன. பரந்து விரிந்த வயல்கள், அதில் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் என அனைத்தும் விளைந்தன. ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம். அந்த அந்தணர் ஒரு பயங்கரமான சோம்பேறியானவர். அவர் எந்த வேலையும் செய்யாமல் எந்நேரமும் உறங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதை நினைத்து அவர் மனைவி மிகவும் கவலைப்பட்டாள். ஏன்னா திரும்பவும் தூங்க போறேலா? எழுந்திரிங்கோ, இன்னைக்கு நீங்க வயலுக்கு போக வேண்டாமோ? வயல்ல விளையிற விளைச்சல் எல்லாம் வீணாயிடும். அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எழுப்பியும் எந்த விதமான பயனும் இல்லை. அந்தணர் கண்ணை திறந்து பார்த்துவிட்டு மீண்டும் ஒரு புன்னகையோடு உறக்கத்திற்கு போய்விடுகிறார். ஓ, இவரை எழுப்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நானே வயலுக்கு போய் எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்த்துட்டே வந்துடுறேன். சிறிது நேரத்தில் குழந்தைகள் வீட்டுக்குள் சத்தம் போட்டு விளையாடியதால் அந்த சத்தத்தில் அந்தணர் தூக்கத்திலிருந்து எழுந்து குழந்தைகளோடு விளையாட ஆரம்பிக்கிறார். அடுத்த பக்கம் அந்தணரின் மனைவி தோட்டத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு சாதுவை சந்திக்கிறார். அந்த சாதுவை தன் வீட்டிற்கு உணவருந்த வருமாறு அழைக்கிறாள். சாது மகாராஜா, நீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் என்னோடு எங்கள் வீட்டிற்கு வாருங்கள். உங்களுக்கு சேவை செய்யும் ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள். உனது மனது மிகவும் உன்னதமானது குழந்தாய். என்றென்றும் என் இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பார். போகலாம். அந்தணரின் மனைவி அந்த சாதுவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வருகிறாள். அவள் பார்க்கும்போது, நல்லதாயிருச்சு, அவர் எழுந்துட்டாரு. இங்க பாருங்கோ, சாது மகாராஜா வந்திருக்காரு. சாது வந்ததை அறிந்ததும் அவரை வரவேற்க அந்தணர் மிக வேகமாக வெளியே வருகிறார். பிறகு கணவன் மனைவி இருவரும் சாதுவிற்கு மனதார சேவகம் செய்கிறார்கள். அவருக்கு உணவளிக்கிறார்கள். உணவு அருந்திய பிறகு அந்தணர் சாதுவின் காலடியில் அமர்ந்து அவரின் காலை பிடித்து விடுகிறார். அந்தணரின் சேவையை பார்த்த சாதுவும் மிகவும் மகிழ்கிறார். பிறகு அந்தணரிடம் வேண்டிய வரத்தை கேள் என்று கூறுகிறார். கேள் மகனே, உனக்கு என்ன வேண்டுமோ கேள். உனது ஆசை எதுவானாலும் அதை நான் நிறைவேற்றுகிறேன். சாது மகாராஜா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். எந்த வேலையையும் நான் செய்யக்கூடாது. மந்திர சக்தி போல் யாராவது எனது வேலையை செய்ய வேண்டும். சரி, உனது ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுகிறேன். ஒன்றை மறந்து விடாதே, அவருக்கு எப்போதும் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு ஓய்வு கொடுக்காதே. அப்படியே செய்கிறேன் சாது மகாராஜா, கண்டிப்பாக மறக்க மாட்டேன். இதை கூறியபடி சாது அவர்கள் அந்தணரை ஆசிர்வதித்தார். பிறகு சாது அங்கிருந்து சென்று விட்டார். சாது அங்கிருந்து போனவுடன் ஒரு பயங்கரமான பூதம் அந்தணரின் முன் வந்தது. எஜமானரே, நான் உங்கள் அடிமை. உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். ஆணையிடுங்கள், நான் உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும்? அப்படியா? நேராக வயலுக்கு சென்று பயிர்களுக்கு போதிய தண்ணீர் பாய்ச்சி விட்டு வா. இதை கேட்டதும் பூதம் மறைந்து விட்டது. அந்தணருக்கு ஊர்ஜிதமாகிவிட்டது. இனிமேல் தான் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை என்று. சிறிது நேரம் கழித்து அந்த பூதம் மீண்டும் அந்தணரின் முன்னால் வந்தது. எஜமானரே, நீங்கள் கூறிய வேலை அனைத்தையும் செய்து முடித்து விட்டேன். இப்போது நான் என்ன வேலை செய்ய வேண்டும் கூறுங்கள். அவ்வளவு பறந்து விரிந்த வயல்களுக்கு இவ்வளவு விரைவில் தண்ணீர் பாய்ச்சி விட்டாயா? இப்போது நான் உனக்கு என்ன வேலை கொடுப்பது? கூறுங்கள் எஜமானரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இல்லையே நான் உங்களை விழுங்கி விடுவேன். இதை கேட்டதும் அந்தணருக்கு பயம் தொற்றிக் கொண்டது. உடனடியாக அவர் அந்த பூதத்திற்கு இன்னொரு வேலையை கொடுத்தார். உடனே போ, பயிரிடாத நிலம் முழுவதும் உழுதுவிட்டு வா. ஆகட்டும் எஜமானரே, நான் இப்போதே சென்று அந்த வேலையை முடித்து விட்டு வருகிறேன். பூதம் சென்றவுடன் அந்தணருக்கு சிறிது உயிர் வந்து அமைதியானார். அவர் யோசித்தார், நிலம் முழுவதும் உழுவதற்கு பூதத்திற்கு நேரம் பிடிக்கும். அது வருவதற்குள் நான் சிறிதளவு உணவு அருந்தி விடுகிறேன். அந்தணர்
மனைவி மற்றும் குழந்தைகளுடன் உணவருந்தி கொண்டிருக்கிறார். அப்போது திடீரென்று பூதம் வந்து விடுகிறது. என்ன, திரும்பி வந்து விட்டாயா? அதற்குள் நிலத்தை எல்லாம் உழுது முடித்து விட்டாயா? ஆம் எஜமானரே, இப்போது கூறுங்கள், நான் இனி என்ன வேலை செய்ய வேண்டும்? ஐயோ, வேலை வேலை வேலை! நான் உனக்கு என்ன வேலை கொடுப்பது? ஒன்று செய், என் தலை மீது மத்தளம் வாசித்துக் கொண்டிரு. இந்த வார்த்தையை கூறியவுடன் அந்தணரின் தலையில் அந்த பூதம் மத்தளம் வாசிக்க தொடங்கிவிட்டது. ஓ, பைத்தியமாகிவிட்டது! யாராவது நிறுத்துங்களேன், இல்லையேல் என் தலையை உடைத்து விடும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? இந்த பூதத்திற்கு நான் என்ன வேலையை கொடுப்பேன்? இதை எப்படி விரட்டுவேன்? இந்த பூதம் உங்களை விட்டு விலகுவதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் அதற்கு முன்னர் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். சரி, சொல்லு, என்ன சத்தியம் செய்ய வேண்டும்? என் தலை உடைந்து கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து எல்லா வேலைகளும் நீங்களே செய்ய வேண்டும். அப்படியா? செய்கிறேன். ஆனால் இந்த பூதத்தை இப்போதே என்னை விட்டு விரட்டி விடு. பூதமே, நான் சொல்வதை கேள். மத்தளம் வாசிப்பதை நிறுத்திவிட்டு நமது நாய் மோத்தி அதன் வால் வளைந்து உள்ளது, அதை நிமிர்த்திவிட்டு வா. அப்படியே ஆகட்டும் எஜமானி அம்மா, நான் இப்போதே போய் செய்கிறேன். கணவரின் நிலைமையை பார்த்த மனைவி வாய் விட்டு சிரிக்கிறாள். பார்த்தீர்களா, நான் சொன்னேன்ல, உங்களின் இந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கே ஆபத்தாக முடியும் என்று. நல்லா அனுபவித்தீர்களா? ஆமாம், நல்லா அனுபவித்து விட்டேன். ஆனால் மோத்தியின் வாளை நிமிர்த்தி விட்டு பூதம் உடனே திரும்பி வந்து விடுமே. நான் என்ன செய்வது? நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க அண்ணா? நாயோட வாலு எப்பயாவது நேரா நிமிருமா? நீங்க வேணா பாருங்க, மோத்தியோட வாலை நிமித்துற முயற்சியிலேயே பூதம் இருக்கும். ஆனா அந்த முயற்சி மட்டும் எப்பவுமே நிறைவேறாது. இன்று நீ என்னை காப்பாற்றி விட்டாய். இன்றிலிருந்து எல்லா வேலைகளையும் நானே செய்ய போகிறேன். இனிமேல் யாரையும் வேலை செய்ய சொல்ல மாட்டேன். என்னவாயிற்று? எதற்காக அனைவரும் சிரிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, அந்த அந்தனருக்கான நிலைமையை நினைச்சோம், அதனால சிரிச்சோம். ஆமாம், இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? உங்கள் வேலையை நீங்கள் செய்யவில்லை என்றால் என்னவாகும் என்பதை இப்போது சொல்லுங்கள். இனிமேல் உங்கள் ஹோம்வொர்க்கை நீங்களே செய்வீர்கள் அல்லவா? அல்லது மற்றவர்களையோ இல்லை ஏதாவது ஒரு மந்திர சக்திகளை கொண்டோ செய்வீர்களா? மாட்டோம்.